ஏண்டி விருதுலா, அக்கா போன் பண்ணிட்டே இருந்தலாமா, ஏன் எடுக்கவே இல்லை? சனியை 8 மிஸ்ட் கால். ஆமா கூப்பிட்டுருக்கா, அதுக்கு என்ன இப்போ? அவ ஹாஸ்டல்ல இருந்து வந்துட்டு இருக்காளாமா, போய் பஸ் ஸ்டாப்ல போய் கூப்பிட போ. என்னால கூப்பிட முடியாது, உனக்கு வேணா நீ போய் கூப்பிட்டு வா. அவளே 6 மாசத்துக்கு ஒருக்காத ஹாஸ்டல்ல இருந்து வர்றா, நீ போய் கூப்பிட போனா நான் குறைஞ்சா போயிடுவ. ஆமா, அப்படியே மேடம் டாக்டர் படிச்சு டிகிரி வாங்கிட்டு வராங்க, தாரத்தப்பட்ட வச்சு வரவேற்க. 4 செமஸ்டர்ல 14 அரியர் வச்சிருக்கா, அவளை நான் போய் கூப்பிடணுமா? கிளம்பு கிளம்பு, நான் நயன்தாரா வெட்டிங் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருக்கேன். துர்கா, வா பாப்பா, எப்படி இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? 3/4 கிலோ முதுகுல 1/4 கிலோ கையில தூக்கிட்டு 1/2 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்கேன். எங்க உங்க சின்ன மகாராணி? ஏன் வந்து கூப்பிட்டு மாட்டலாமா? அவ இப்படி எங்கம்மா அவ? நான் கேக்குறேன், எங்க அவ? எனக்கு அவளுக்கு இருக்கு பாருங்க. அது இப்பதான் கிளம்பணும்னு நினைச்சா அதுக்குள்ள நீயே வந்துட்ட. கிழிச்சா கிளம்பணும்னு நினைக்கிறவ கால் மேல கால் போட்டு கொண்டிருப்பாளா? வாட்டி என் கூட பிறந்தவளே, என் உயிரெடுக்க வந்தவளே, 14 அரியர் வெச்சவளே, என்னை பாடாப்படுத்தி கொல்றவளே, என் நிம்மதியை கெடுக்க வந்தவளே, என் சந்தோஷத்துல சாம்பார் ஊத்தி தின்னவளே, சனியனே வா. குட்டி பாப்பா, நான் ஹாஸ்டல் போக இன்னும் 2 வாரம் ஆகும். அதுக்குள்ள நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன ஆகுற பாரு. இந்த மாதிரி நேரத்தில் தங்கச்சிங்கெல்லாம் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? தூ, பார்த்துக்கலாம். மிருதுலா, கிச்சன்ல பாத்திரம் நிறைய கிடக்கு, கழுவி வச்சிரு. அம்மா போய் துணி முடிச்சு வைக்க போறேன். அதான் வந்துட்டால, அவளே பண்ண சொல்ல வேண்டியதானே? அவன் நேத்தானடி வந்தா, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும். ரெஸ்ட்? அடுத்த ஜென்மத்தில் 2ஆவதா மட்டும் பிறந்துடக்கூடாது. எல்லா வேலையும் நம்ம தலையிலே கட்டுறாங்க. ஓ, கழுவுறியா? கழுவு. நான் பாக்குற இந்த துர்கா கிட்ட மோதணும் எவ்வளோ டேமேஜ் இருக்கும்னு நான் உனக்கு காட்டுறேன். மா, தண்ணி நின்றுச்சுமா. அதான் டேங்க்ல தண்ணி இருக்குல்ல, மோட்டர் போட்டு கழுவு. மா, கரண்ட் போயிடுச்சுமா. ஏய் துர்கா, வெளியில ட்ரம்ல தண்ணி இருக்கு, அவளுக்கு எடுத்துட்டு போய் கொடு. போடே. நான் பார்க்குற இந்த மிருதுலா கிட்ட மோதுனா எப்படி மொத்தமாக காலியாகுங்கிறத நான் உனக்கு காட்டுறேன். இந்தா, போய் பிடி போ. புருஷனுக்கு வாக்கப்பட்ட அபாகியவதினா
ஆனா புள்ள விஷயத்துல உண்மையிலேயே நான் பெரிய பாக்கியசாலி தான். இப்படி ஒரு புள்ள நமக்கு இல்லையேன்னு. ஏய் என்னடி பண்ற? ஏய் ஒன்னு குடுறி. முடியாதுடி, உனக்கு வேண்டாம் கடையில் போய் வாங்கி சாப்பிட்டுக்கோ. ஏய் எனக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும்ல, கடையில போய் வாங்கினா லேட் ஆயிரும்டி. ஒன்னு குடுறி. உனக்கு காரம்னா பிடிக்கும்ல? காலி ஆயிடுச்சு. எரியுது, சிப்ஸ் வேற ஜாஸ்தியா சாப்பிட்டோம், அதெல்லாம் எரியுது. தண்ணி தண்ணி வேற இல்ல. என்னாச்சு? நாக்கெல்லாம் எரியுதா? ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கா? ஐஸ்கிரீம் வேணுமா? அச்சோ, காலி ஆயிடுச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாத பேபி. என் தங்கச்சி கிட்னியை வித்தாவது நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே? ஆமா ஆமா. ஏய் யார்கிட்ட பேசுற? யாரும் இல்லையே. போய் சொல்லாத, போனை கொடு. நான் எதுக்கடி என் ஃபோன் உங்ககிட்ட கொடுக்கணும்? நீ பேசுனதை நான் கேட்டேன். என் கிட்னியை வித்து நீ ஓடி போகலான்னு பாக்குறியா? இருடி, அம்மா கிட்ட சொல்லி உன் கிட்னியை நோண்டுறேன். இரு. ஏ இருடி. ஏய் என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? அவளை எதுக்கு வச்சிருக்கேன் தெரியுமா? திருமகள் சீரியல்ல எது நடந்தாலும் எனக்கு அப்டேட் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன். எவ்வளவு தைரியம் இருந்தா திருமகள் சீரியல் போயிட்டு இருக்கும்போது வேற சேனலை மாத்திருப்ப. நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? ஐஸ்வர்யா அஞ்சலி வெளியே அனுப்பிச்சிட்டா. ஐஸ்வர்யா யாருன்னு தெரியுமா? இல்ல அவ மருமக அஞ்சலி தெரியுமா? இல்ல அதை பார்த்து கதற என்னைய தெரியுமா? இனிமே திருமகள் சீரியல் போகும்போது சேனலை மாத்துன பத்திரக்காளி ஆயிடுவேன் பாத்துக்கோ. இருடி வரோம். நில்லு. என்னோட ட்ரெஸ் மாதிரி இருக்கு. மாதிரி எல்லாம் இல்ல, உன் ட்ரெஸ் தான். என் ட்ரெஸ் யார் கிட்ட எடுத்த? யாரு கேட்கணும்? இது அப்பா வாங்கி கொடுத்தது தானே? அப்பா உனக்கு வாங்கி கொடுத்தது எடுத்துட்டு போ. என்னோட எதுக்கு எடுத்த? காக்கா. அக்காவா? ஆமாக்கா, ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கா. ப்ளீஸ்க்கா இந்த ட்ரெஸ் கூட. நீ பர்த்டேக்கு போ இல்ல டெத் டேக்கு போ. என் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போகாத. இந்த உன் ட்ரெஸ் நீயே வச்சுக்கோ. ஏண்டி நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம என் ட்ரெஸ் திருடி போட்டுட்டு போறியா? இருடி, எனக்கும் ஒரு காலம் வரும், அப்போ உன்னை பாத்துக்கிறேன். ஹே துர்கா, எப்ப வந்த? அட ரஜிதாக்கா, வாங்க வாங்க. வந்து 3 நாள் ஆச்சு. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. அம்மா இல்ல? இல்லக்கா, கடைக்கு போயிருக்காங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? என்ன கையில கவரு? நாளைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் ஆம்ல, உன் தங்கச்சி செயின் கேட்டிருந்தா, அதான் கொடுக்கலான்னு வந்தேன். செயினா? எங்க கொடுங்க பார்க்கலாம்.
சரிப்பா 2 நாள் வந்துடுவீங்கள்ல. சரி. சரி நல்லா இருக்கு, இது நான் ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிறேன். நீங்க அவளுக்கு வேற கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஏய், எனக்கு வாங்கிட்டு வந்து நீ எதுக்கடி கேட்குற? என் செயினை நீ தானே போட்டு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்க, இது நான் போட்டுக்கிறேன். அக்கா, அது என்கிட்ட கொடுங்க. அக்கா, நான் தானே உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணி எல்லாம் கொடுத்தேன். செயின் எனக்கு கொடுக்கா. தண்ணி கொடுத்ததுக்கே இப்படி பேசுறா. காஃபி டீ கொடுத்துருந்தா சொத்து எழுதி கேட்டிருப்போம். அக்கா, எனக்கு தானக்கா கொண்டு வந்தீங்க, கொடுக்க சொல்லுங்கக்கா. அவன் என்ன சொல்றது, இது என்னோடதுனால கொடுக்க முடியாது சொல்லிருக்கா. என்னோட எடுத்து போட்டு இருக்காக்கா. மிருதுலா, இந்தா உனக்கு ஒன்று அக்கா கொன்று. ஏய், 2 நீயே சாப்பிட்றாத, அவளுக்கு ஒன்று கொடுத்துரு. கொடுத்துட்றேன். வாங்கிட்டு வந்ததே 5 ரூபா சாக்லேட்டு, இல்லை அவளுக்கு வேற போய் கொடுக்கணுமா? துர்கா, ஐ ஆம் கமிங். குழந்தாய், என்னடி இது? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பார்த்த தெரியலையா? வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ வேலை செய்து செய்து களைப்பாக உணர்வதை நான் உணர்கிறேன். அதுக்கு என்ன இப்போ? உன் களைப்பை போக்குவதற்காக அடியேன் கால்நடைப்பால் எடுத்து வந்திருக்கிறேன். உண்பாயாக. கால்நடைப்பாலா? டைரி மில்கைத்தான் கால்நடைப்பால் என்று தூய தமிழில் கூறினேன். எடுத்துக்கொள். இந்த நாய் இப்படியெல்லாம் பண்ணாதே. ஏன் நீ சாப்பிடலையா? நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரிக்கா. நடிக்காதடி. அம்மா ஒன்னே ஒன்று தான் கொடுத்தாங்க, அதான் உன்கிட்ட வந்து கொடுத்தேன். நீ சாப்பிட்டு ஏதாச்சும் மிச்சம் மீதி இருந்தா அது கூட போதும், இல்லைன்னா வேணாம். எனக்கு சாக்லேட்டை விட அக்கா நீ தான் முக்கியம். எல்லாம் இதுக்கு தானே. வேறு இந்தா சாப்பிட்டுக்கோ. தேங்க்யூ. என்னடி அம்மா ஒரே ஒரு சாக்லேட் தான் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னா, இப்போ இது என்ன? அம்மா ஒரே ஒரு சாக்லேட்டை கொண்டு வந்து என் கையில் கொடுத்தா அதை நான் சாப்பிடாம உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து ஒன்றை சாப்பிட வச்சு நீ சாப்பிட்ற அழகை கண் சிமிட்டாம பார்த்து ரசிக்க நான் ஒன்று பாசக்கார தங்கச்சி இல்லடி. தங்கச்சினா கிடைக்கிற கேப்பில் எல்லாம் ஆப்பு வைக்கணும், கிடைக்காத கேப்லையும் ஒரு மேப்பை போட்டு தனி ரூட்டை போட்டு வைலண்ட்டாக ஒரு ஆப்பை சைலண்ட்டாக போட்டு போய்கிட்டே இருக்கும். நான் வந்த வேலை முடிஞ்சதுங்க, உத்தரவு வாங்கிக்கிறேனுங்க, வரட்டுங்களா? என்னடி இது, இருக்கிறதுலே ஈஸியாக சமைக்கிறது மேகி, அதையும் இப்படி கெட்டி கெட்டியாக செஞ்சு வச்சுருக்க. நல்லா புழு மாதிரி வழுவழுன்னு செஞ்சுருக்க வேண்டாமா? ரிஜெக்டட். உப்பு ஓகே, காரமும் ஓகே, பக்கத்தில் வச்சுருக்க ஸ்வீட்டும் ஓகே. பை த பை, காம்படிஷனில் வின் பண்ணது மிருதுலா தான். எஸ் எஸ், பத்தியா ஜெயிச்சிட்டேன். இனிமே என் கிச்சன் செக்ஷனை நீ எடுத்துக்கோ. மா, காம்படிஷன் சொன்ன பின்ன டெய்லி சமைக்கணும்னு சொல்ற? அம்மாவே எத்தனை நாளைக்கு சமைக்கிறது பாப்பா, நீ தான் சூப்பராக சமைக்கிறியே, நீயே சமைச்சிரு. ஓ அப்படியா? இரு, உனக்கு டெய்லி நீ உப்புமா தான். இன்னும் எவ்வளோ நேரம்டி? லேப்பு கூடு. தரேன்டி. ஓ லேப்டாப்னா கேட்டே இருப்பியா? தலையில கை வைக்காத, எனக்கு பிடிக்காது. என்னது தலையில? சொல்லிக்கிட்டே இருக்கேன். குடிடி. உடச்சிருவேன் பார்த்துக்க. சரி 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 சரி, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். சாரி. குடுமா பேரி இவ போலே. அட்டிக்கு டோபரும் வந்துடுவேன், அப்படியே படிச்சு தின்றுவேன்.
அட்டி டிபிரி முக்கி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னடி மசாஜ் வேணுமா? சிரிக்கிற? இப்ப பாக்குறேன்டி நீ எப்படி அடிக்கிறேன்னு. பைத்தியம். மா பசிக்குதுமா, சாப்பிட ஏதாவது இருந்தா தாங்க. ஜி குடுறியாத கொடுக்க முடியாது. நான் என்ன வேலைக்காரியா உனக்கு? நான் போய் எடுத்துட்டு வரேன்னா நீ என்கிட்ட இருந்து பிடிச்சி சாப்பிடுவியா? நீயே குப்பை தொட்டில தாண்டி வந்த, உனக்குலாம் பிரெட் தேவையா? உன இதை சொல்லிட்டு வந்துடாத. அப்படிதான் வருவேன். என்ன பண்ணுவ? அதை சாப்பிடாத, அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. அப்படியோ? அந்த எக்ஸ்பயர் ஆன பிரெட்டை குப்பையில தூக்கி போட சொன்னேன், போட்டியா? புட்டோ, சீக்கிரம் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிடு. நானும் சீக்கிரம் காலேஜ் முடிச்சிடுறேன். உடனே 2 பேரும் ஓடி போயிடலாம். நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு நமக்குன்னு சொந்த வீடு, உனக்கு பிடிச்ச மாதிரி கேர்ள் பேபி, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பாய் பேபி. சரியா? நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறது தெரியுமா? சீக்கிரம் டைம் போயிட்டு சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணிப்போம். ஓ, அப்படி போகுதா கதை? இருடி, உன் அம்மா கிட்ட சொல்லி உன் வண்டவாளத்தை தண்டவாளமாக்கி அதில் ட்ரெயினே ஓட்டுறேன். வரேன். என்னடி இப்போ உளருவா பாரு. அம்மா, நீதாம்மா என் கோயில், நீதாம்மா என் உலகம், என் சாமி, எல்லாமே நீதாம்மா. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் 2 பேர்த்தையும் வளர்க்குற. நீ எப்பவுமே எங்கள் கூடயே இருமா. நான் கல்யாணம் ஆகி போனால் கூட என் கூடயே வந்துடுமா. உன்னை நல்லா வச்சுப்பேன். இல்லை, இந்த ஜென்மத்தில் எல்லா ஜென்மத்துலேயும் நீயே அம்மாவாக வரணும். நீ கிடச்சது ஒரு வரம்மா. தேங்க்ஸ் டி. கனவுல கூட என் பெரிய பிள்ளைய பாரு, என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கா. நீயே நீயே நானே நீயே, கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணில் நீ, தூரங்கள் நீ. என்னடி என்னையே போட்டு கொடுக்கலான்னு பார்க்குறியா? நான் உன்னை விட 2 வருஷம் 4 மாதம் 3 வாரம் 26 நாள் 23 மணி நேரம் 36 நிமிஷம் 47 செகண்ட் 49 மில்லி செகண்ட் 57 மைக்ரோ செகண்ட் முன்னாடி பிறந்தவடி. நீ டீசர் ஓட்ட நினைக்கிற இடத்துல நான் படமே ஓட்டுவேன். ஸோ எப்போ யார்கிட்ட எப்படி மோதணுங்கிறத கற்றுக்கிட்டு வாடி என் கத்துக்குட்டி. வா வந்து படு. வராரு வராரு, யாரு வராரு? பெங்களூர்ல இருந்து எங்க அப்பா வராரு. நைனா நைனா, நீயும் பெங்களூர்ல இருந்து வரியே, என்ன வாங்கிட்டு வருவேன்? டாடி பிரின்சஸ், நான் தான் டபுக்கு 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 டாடி கம்மிங். ஏ பாப்பா, காலிங் பெல் அடிக்குது, அப்பா வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஹை, அப்பா வந்துட்டாரா? நான் தான் திறப்பேன். ஏய், அப்பாவுக்கு நான் தான் நீ கதவை திறப்பேன். காது வச்சிருவேன். காரி துப்பிடுவேன். நான் அக்கா. நான் எல்லாத்துலயும் பக்கா. நான் அப்பா புள்ள இல்ல, நீ அழுக்கு புள்ள. ஐயோ, என்ன சொல்றதுன்னு தெரியலையே. பொடி சனிய. நீ போட்டுக்கிறது என் பானிய. பொடி பொடி பாத்து முட்டை. நீ பொடி சோத்து முட்டை. இன்னைக்கு சோத்து முட்டைன்னு சொன்னேன். என்ன திறக்க மாட்டேங்கிறீங்க? என்ன காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கு, போய் திறக்க போனாலுங்களா இல்லையா?
என்ன பண்றாளுகள்? ஏய் சொல்லுங்கடி, கதவு திறக்குது. ஏய் விடுங்கடி, நம்ம போய் கதவு திறக்க. ஐயோ, சனி முனி ஒட்டுக்காத இருக்குங்களா? எப்படி உள்ள போலாம்? சுப்பு, நீ வச்ச தேங்காய் சத்துல உப்பே இல்லை. ஏங்க அது குஸ்காங்க. குஸ்காவும் இல்லை, இது குடும்பமும் இல்லை. நண்பன் நம்மளுச்சா நம்புவான், பொருள் எடுத்தா சம்பவம் நம்புவான். சம்பவம். ஏய் மாமே, பாக்க மாத்து. ஆமா மாமே. லாலே லாலலி லாலா மிருதுலா மிருதுலா நடமாடு ரகுலா. மாமே என்ன ரியாக்ஷனே காணோம். இப்ப பாரு, அடியே கப்ப கேளங்க இந்த அடி பழைய குழம்பு. டேய் ரவுடி பசங்களா, மாமே நம்ம நிஜமாவே ரவுடி பசங்களாண்டா. நிஜமான தில் இருந்தா நீ 10 நிமிஷம் இங்கே நில்லுங்கடா, பாத்துக்கிறேன். நாங்க 10 வருஷமா இங்கேயே தான் இருக்கோம். ஏ இரு 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 10 நிமிஷத்துல யார் வர போறா? அப்பாவா அண்ணனா தம்பியா? இல்ல அக்கா. ஏ மாமி அக்கா வேண்டா, அவங்களையும் ஓட்டுவோம். போடே. நம்ம மிருதுலா 10 நிமிஷம் ஆச்சுன்னா ஆளே காணா. என்ன பண்ணிட்டு இருக்க? களத்துல இறங்கலாமா? சூள கருப்பு அடிடா, எங்க அக்கா வாய திறந்தா வெடிடா. கும்தலக்குற கும்மா, என் தங்கச்சி பழைய ட்ரம். மாமே மென்டல் மாமே. ஆமா மாமே, வா இங்கிருந்து போயிடலாம். அப்பா வரலையா? துர்கா ஏங்க இந்நேரத்துல என்னங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கீங்க? சுப்பு கொஞ்சம் இங்க வாய. போங்க, எனக்கு தூக்கம் வருது. கம் சுப்பு. சுப்பு என் பாய் எடுத்துட்டேன். என்னங்க அலாரம் அடிக்குது? ரொம்ப நாளாக நான் லீவுக்கு வரும்போதெல்லாம் என் பாக்கெட்லேருந்து பணம் திருடு போயிட்டே இருக்கு. இன்னைக்கு அந்த கல்பிரேட் யாருன்னு கண்டுபிடிக்க போகிறேன். நம்ம வீட்டில் யாருங்க திருட போறா? அதே டவுட்டு தான் எனக்கு இருக்குது. இன்னைக்கு நீயும் நானும் சேர்ந்து அந்த கல்பிரேட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ சுப்பு. எங்க திருடனவே காணோம். அதான் யாருமே வரல, நான் தூங்குறேங்க. ஓய், நீ தான் இருக்கணும். இந்த ரமேஷ் சொன்னா
பரமேசி சொன்ன மாதிரி. பரமேசா அது யாருங்க? யாருக்கு தெரியும்? சும்மா கேள்வி கேட்காது. ஒரு உருவமும் தெரியுது. இப்போ பிடிக்கிறேன் பாரு. சுப்பு அவ்வளவு. கூட்டு களவாணிகளா? இந்த விஷயத்தில் மட்டும் அக்காவும் தங்கச்சி ஒன்று சேர்ந்துக்கிறீங்க. மொழியை பாரு, 2 பேருக்கு அப்படி திருட்டு மொழி. எவ்வளோ நாளாக இதெல்லாம் நடக்குது? சுமார் ஒரு 3 வருஷமா. ஒவ்வொரு தடவையும் நீ ஒரு வாரம் லீவுக்கு வரும்போதெல்லாம் முதல் 2 நாள் அக்கா எடுப்பா. அடுத்த 2 நாள் நான் எடுப்பேன். கடைசியாக தான் அவங்க வந்து சேர்ந்தாங்க. அவங்கன்னா யாரு? லட்சுமி, சுப்புலட்சுமி. அடுத்த 2 நாள் அவங்க எடுப்பாங்க. அப்போ கடைசி நாள்? அன்னைக்கு நாங்கள் லீவ் விட்டோம். அன்னைக்கு தான் எங்கள் காசை நாங்கள் பங்கு போட்டோம். கட்டின புருஷன் மேலே நீயும் கருணை காட்டவே இல்லையா? என்ன சுப்பு இதெல்லாம்? இது உங்களை துப்புனது இல்லை, எனக்கு நானே துப்பிக்கிட்டது. ஏ துர்கா, எந்திரிச்சு போ, நான் சுந்தரி பார்க்கணும். மா இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிச்சுட்டு இருக்கேன். உனக்கு எப்போ எக்ஸாமு? அடுத்த மாதம். அடுத்த மாதம் எக்ஸாமு. அதுக்கு இப்போவே விழுந்து விழுந்து படிக்கிறேன், ஆனால் அரியர் வைக்கிறேன். அவளை பாரு, நாளைக்கு எக்ஸாமு. படிக்கவே மாட்டா, ஆனால் மார்க் வாங்கிடுறா. போதும்மா, நான் உள்ளேயே போய் படிக்கிறேன். உடனே உன் சின்ன பொண்ணு புராணத்தை பாடாத. பாடா கிளம்பி போயிட்டா. நம்ம ஜாலியாக சுந்தரி பார்க்கலாம். ஆத்தங்கர காத்தே. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா இந்த நேரத்துல? விட்டு 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 விட்டுட்டு மரம் எக்ஸாம்ல அடிக்க போறேன் விட்டுட்டு மரம். இப்படிதான் பாஸ் ஆகுறியா? இருடி, நாளைக்கு ஒன்று பீஸ் ஆக்குறேன். சரி, எக்ஸாம் கிளம்பிட்டேன். பாய்ப்பா. இருங்கப்பா, நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துக்கிடலாம். வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிடலாம். இப்போ பிடிங்க, இப்படி திறந்துக்கிடலாம். திறந்து பார்த்தா பிட்டு. ஸ்கேல் எடுத்துக்கிடலாம். இப்படி திறந்து பார்த்தா பிட்டு. ரப்பர் எடுத்துக்கிடலாம். பார்த்தா பிட்டு. இதுல பேனா வேற. பாருப்பா, நல்லா பாரு. இவ இப்படிதான் 14 வருஷமா பாஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா என்ன மட்டும் மூச்சுக்கு 300 வாட்டி 14 அரியர் வச்சவன்னு திட்டுறீங்க. அறிவில்ல துர்கா ஒன்னதான். அவன் நைட்லாம் கஷ்டப்பட்டு கண்ணு முடிச்சு பிட்ட ரெடி இருக்கா. நீ அதுக்குள்ள அயக்கல. பிட் அடிச்சா அதை பாஸ் பண்ணிடுறா. கவலைப்படாச்சல்லாம், அப்போ உனக்கு பூரா விட்டு தந்துடுறேன். ஐய பெங்களூர் வந்தாலும் ஆளாளுக்கு ஒரு வேலை. நீ பார்லர் கூட்டு போடுற, உங்கள் அம்மா கோயிலுக்கு கூட்டு போடுற, உங்கள் அக்கா கரையடா கம்மலை வாங்கித்தா, ட்ரெஸ்ஸை வாங்கித்தான் உயிரை வாங்குறான். சே சரி விடுங்கப்பா. அடடா ரமேஷே. அடடே கோவால, எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. விடுதலாமா, நீ எப்படி இருக்க? நல்லா படிக்கியா? நல்லா படிக்கிறாங்க. ஆமாம், உன் பெரிய பொண்ணு நல்லா படிக்கலன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? ஆமாப்பா, சின்னவ திறமைசாலி. பிட் அடிச்சா பாஸ் பண்ணிடுவா.
இப்போ அதை கேட்டாங்களா? இருமா. ஆனால் பெரியவ படிப்பில் கொஞ்சம் வீக்கு. என்ன பண்ணுறதே தெரியலப்பா. படிப்பு வரலன்னா என்ன, கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்ல. இந்த காலத்தில் பொண்ணுகளை நம்பவே கூடாது. காதல் கீதன் குடும்ப மானத்தையே வாங்கிடுவாங்க. என்ன அவளை இப்படி பேசிவிட்ட? என் பொண்ணு படிப்புலனா வீக்காக இருக்கலாம், ஆனால் இந்த விஷயத்தில் அப்படி இல்லை. தங்கத்தில் கூட கலப்படம் இருக்கலாம், ஆனால் என் பொண்ணு 24 கேரட் அக்மார் தங்கம். என் வீட்டு மகாலட்சுமியாவை என்னமோ சொன்னேன் லவ்னு, நான் கிழிச்ச கோட்டை ஒரு நாள் கூட தாண்டினதில்லை. ஆமாம், உன் பெரிய பொண்ணு இப்போ எங்கே இருக்கு? இன்னைக்கு ஏதோ கோயிலுக்கு போறேன்னு சொன்னாப்பா. கோவிலுக்கா? அங்க என்ன பண்றா? சரிப்பா, நான் வரேன். பா இது பிடிங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன். இவ எங்கே போறா? டே அருண், இன்னும் கொஞ்ச நாள் ஹாஸ்டல் வேற ஓப்பன் பண்ணிடுவாங்க. உன்னையும் பார்க்க முடியாது, எங்கள் வீட்லையும் இருக்க முடியாது. என் தங்கச்சிக்கு வேற நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சு. எப்போ போட்டு கொடுப்பாலும் பக்குன்னு இருக்கு. ஏதாச்சும் பண்ணுடா. ஏதாவது பண்ணுனா என்ன பண்ண சொல்ற? என் வீட்டில் வேற சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. டேய் என்னடா சொல்ற? அப்ப வா, உடனே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓடி போய் கல்யாணம் பண்ணி இதே கோயில் பிச்சை எடுக்கிறதா? ஏன்டா அபசகுணமா பேசுற? அதெல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். நம்மளுக்கு நடுவில் யாருமே வர முடியாது. கோவிந்தா 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 கோவிந்தா. இவனா? ஐயோ, என் தங்கச்சி இவன் நீங்க வந்தா? எது இவதான் உன் தங்கச்சியா? என்ன இவளை இன்னும் காணோம்? டைம் ஆச்சே. போலாமா? என்னடி ட்ரெஸ் இது? நல்லா இருக்குல்ல? எங்க அக்கா வருது, ஆனா இதெல்லாம் எனக்கு தான் நல்லா இருக்கும். சரி, இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்கு? கவிஞர் வைரமுத்து மாதிரியே இருக்க. இல்ல, கவிஞர் வைரமுத்து இதை பார்த்தாருன்னா கவிதையை வாரி இறைச்சிருவாருன்னு சொன்னேன். அப்படியா? ஐயோ, எனக்கு வெக்கமா வருது. வா போலாம். வாரி இறைச்சிருவாரு, வாரி இறைச்சிருவாரு, வாரி இறைச்சிருவாரு. டேய் நில்றா. சரி ஆண்டி. அதான் சாரி கேட்டாலும் எதுக்கு ஆண்டி அடிக்கிறீங்க? ஆண்டின்னு சொன்ன தானே அடிச்ச. கண்ணு புடலைக்க வச்சிருக்க, சேர் அடிச்சிட்டு போற. சேர் இருக்குன்னு தெரியுதுல, தள்ளி நிக்க வேண்டியது தானே? ஏன் உன் கண்ணுக்கு என்ன? சேர் இருக்குன்னு தெரியல, சுத்தி போக வேண்டியதானே? ரோடுன்னா அப்படிதான் போக செய்வாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒழுங்கு மரியாதை டிரைவர்ஸ் காசு தர. டிரைவாஷா? ஆத்தங்கர கொளத்தங்கர எங்க மூங்கி அடிச்சிட்டு பே. என்னது? டேய் நில்றா. டேய், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மாட்டாமே போறேன், அப்ப வச்சுக்கணும் உன்னை. வேற யாரா இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணுவேன் துர்கா, ஆனா இவன் உனக்கு வேண்டாம். ஏ, அன்னைக்கு எதுவும் தெரியாம நடந்துருச்சுடி, அதுக்கு போய் இப்படி பண்ணுமா? அதெல்லாம் தெரியாது, இவன் உனக்கு வேண்டாம். ஏ பழைய ரொட்டி, நான் தாண்டி உங்க அக்காவுக்கு பொண்டாட்டி. எது? உங்க அக்கா தான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் உனக்கு மாமன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடி. டேய், இது மட்டும் எங்க அப்பாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். போக போக தெரியும் இந்த ரமேஷ் யார் என்று ஊருக்கு புரியும் புரியும். எங்க அப்பா சாப்பிடும் போது கூட தலை குனிஞ்சு சாப்பிட மாட்டாருடா. உங்களால அவரை தலை குனிய வச்சிருவேனா? உங்க லவ் சேர்ந்துச்சு, இந்த மிருதுலா மூச்சு நின்னு போச்சு. பாடி. கண்டிப்பா வேணும்னு பண்ணியிருக்க மாட்டாண்டி. அவன் அப்படிப்பட்ட பையன் இல்ல, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. எனக்கு அவனை பிடிக்கல, அவன் உனக்கு வேண்டாம். ஏன்டி இப்படி பண்ற? பின்ன நீ வந்து லவ் பண்றேன்னு சொன்னதும் அக்கா கேத்தமா பிள்ளை இவன் தானே கை புள்ளன்னு சொல்லுவேன் நினைச்சியா? கிறுக்கு புள்ள. அப்படி அவன் என்னடி பண்ணா? அவன் பண்ணது கூட நான் மறப்பேன்டி, ஆனா அதுக்கு நீ ஒண்ணு பண்ண பாத்தியா? அது மட்டும் என்னால மறக்கவே முடியாதுடி. அக்கா, என் மேல ஒருத்த சேர் அடிச்சிட்டான். என்னது? அவன் சேரடிச்சது கூட நான் தாங்கிட்டேன்டி, ஆனா அதுக்கு நீ வாய் அடிச்ச பாத்தியா? அது மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியலடி. என்ன ட்ரெஸ் டி? என்ற பர்மிஷன் நீ எப்படி போட முடியும்? அதெல்லாம் நீ சேரக்கிட்டு வந்து நிக்கிற. நீயே சேரப்பிட்டு எவனோ அப்புறம் போய் வேற பேசுறியா? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடி? உன் ட்ரெஸ் போட்டுட்டு போக வேண்டியதானே. இத நான் எங்க போடுறதுக்காக வச்சிருந்த ட்ரெஸ் தெரியுமா? அம்மா. சரி, அம்மாவாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் ஐயோ 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 ஐயோ, வெள்ளிக்கிழமை அதுமா வெள்ளை கலர் ட்ரெஸ்ல சேராகிட்டு வந்து நிக்கிறேடி. துர்கா, அவளையே துவைக்க சொல்லு, நான் பாக்கியலட்சுமி பார்க்க போறேன். பாக்கியலட்சுமி
கேட்டுச்சுல போ விட்டோங்க. நைட் நேரம் கூட பார்க்காம என்ன துவைக்க வச்சுட்டு நீ பைத்தியம் மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருந்த பாத்தியா? வெளுத்துக்கட்டு 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 எமிருதுலா வெளுத்துக்கட்டு 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 தோவடி. டி எனக்கு ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் டி ப்ளீஸ் டி. ஆனா நான் இன்னைக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன். என்னை சேத்தால் அடிச்சவன உன்னோட சேர விட மாட்டேன், உன்னோட சேர விட மாட்டேன், உன்னோட சேர விட மாட்டேன். என்ன ஒரு ஏர்போர்ட் தான் இருக்கு, ஒன்று காணும். ஹலோ சொல்லு பேபி. பேபி, அன்னைக்கு நம்ம கான்வர்சேஷன் பாதியிலே முடிஞ்சிடுச்சு இல்ல? எது பேபி? அதான் நம்ம ஃபியூச்சர் பேபிக்கு நேம் பேபி. அட ஆமால, ஏதாவது நேம் யோசிச்சியா பேபி? நானும் நிறைய ஆஸ்ட்ராலஜிலாம் பார்த்தேன். 6ல முடிகிற மாதிரி பேர் வைக்க சொன்னாங்க. அதான் பேபி 6. அருண், துர்கா, அரு துர்ரு. அப்போ 6ல பேர் வச்சாதானே நல்லா இருக்கும். ஏதாவது பேர் கிடைச்சதா? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன பேர் வைக்கலாம்? விளக்குமாறன் வீடா? ஹே வாவ், ஃபுட்பால் பிளேயர் நெய்மார் மாதிரி விளக்குமாறா? அப்ப நம்ம விளக்குமாற வாலிபால் பிளேயர் ஆக்கிட வேண்டியதுதான். அடியே இது ஓவர்துனா இருடி வர. மா காஃபி எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேம்மா. மா என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, வெளியே போயிட்டு வந்துடுறேன். இது வெளியில போறியா? அதெல்லாம் போகக்கூடாது. நான் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருடி? அப்படிதான் போவேன். ஏய் ஃப்ரெண்டை தானே நீ பார்க்க போறேங்கிறா, போட்டு விடு. ஃப்ரெண்டை தானே பார்க்க போறா, நானும் போறேன். எனக்கு போர் அடிக்கும்ல. போர் அடிச்சா வீட்டுல உட்காந்து திருமகளோ சுந்தரியோ ஏதாவது சீரியல் பார்த்துட்டு என் கூட எல்லாம் வராத. கூட்டு போவே மாட்டியா? அப்பெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது மிருத்துலா. என்ன துர்கா, அம்மாட்ட டீட்டெயில்டா சொன்னாதான் கூட்டிட்டு போவ போல. டீட்டெயிலா? என்ன இவன் உண்மையை போட்டு அப்பப்போ உடைச்சிட்டே இருக்கா? கூட்டிட்டு போறேன் பா. கொஞ்சமாவது மதிக்குதுங்களேன்னு பாரு. இந்த மகளுக்கு திருமகளே பரவாயில்ல. அஞ்சலி, பொண்ணை மாதிரி மக இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். உங்களுக்கு நான் பொண்ணுன்னா அவங்களுக்கும் பொண்ணு தானே. சாரி டி, லேட் ஆயிடுச்சு. நிறுத்திட்டு என்னமோ எப்பயும் சீக்கிரம் வர மாட்டோம். ஹாப்பி பர்த்டேக்கா. ஏய் எனக்கு பர்த்டே இல்லை, இன்னொருத்தருக்கு. இன்னொருத்தருக்கா? யாருக்கு? அதுவா? ஏய் அங்க பாரு, பர்த்டே பாயே வந்துட்டாரு. ஏய் சாரி, வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உனக்கும் ஆளுக்கு வர வேலையே இல்லை. எனிவே ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். எல்லாரும் என்ன மூஞ்சி மூஞ்சி பார்த்துட்டு இருக்கீங்க? துர்கா போய் கேக் எடுத்து வை, நம்ம கட் பண்ணலாம். ஏய் முத்துலா, நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா நீ இவங்க லவ்வுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன்னு. அது மட்டும் இல்லாமல் பர்த்டே செலிப்ரேட் பண்ண வந்திருக்க. நீ சூப்பர் டி. சரி வா, நம்ம கேக் கட் பண்ண போலாம் வா. ஏய் முத்துலா கூட்டுடா. ஒருத்தருக்கு இப்படியே பிஹேவ் பண்ணுவ? உனக்கு ஒருத்தர் பிடிக்காம போச்சுன்னா எனக்கும் பிடிக்காம போயிடணுமா? இது என் லைஃப், நான் தான் டிசைட் பண்ணுவேன். நீ யாரு வேணாம் சொல்றதுக்கு? துர்கா. அருண் ப்ளீஸ், இதுல நீ இன்வால்வ் ஆகாத. இதை நானே சால்வ் பண்ணிக்கிறேன். ஏய் மிருத்துலா, மிருத்துலா என்ன துர்கா? மிருத்துலா ஏடி சுப்பு, சீன் இவ்வளோ சீரியஸாக போயிருக்கு, ஒரு மாக்கறி சிரிச்சிட்டு இருக்கா. என் தங்க மயிலே, நீ பிறந்தப்ப அப்ப அழுது பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதானே அழுகுற.
விடுங்கப்பா. இந்த டிவி. ஏய் இப்போ எதுக்கு ரிமோட் தூக்கி வீசின? ஏய் சாரி மிருதுலா. ஏய் இல்ல அவ எதுக்கு அழுகுறா, நீ எதுக்கு சாரி சொல்ற? இல்லைம்மா. என்னடி பிரச்சனை உங்க 2 பேத்துக்கும்? காலைல ஒழுங்கா தானே போனீங்க. ஏ துர்கா, உன் மொழியே சரியில்லையே, என்ன நடக்குதுங்க? அது வந்து ஒன்றும் இல்லை, அதை நாங்களே பார்த்துக்கிறோம். இவங்களே பார்த்துக்கிறதுக்கு நம்ம பார்த்த டிவி இதுக்கு ஆஃப் பண்ணி விட்டாங்க, ரிமோட் தூக்கி எதுக்கு போட்டு உடைச்சாங்க? ஏ துர்கா, என்ன இவ்வளவு தூக்கி போட்டு போறா? இந்த மாதிரி பிள்ளைகளை பெத்ததுக்கு இப்படி ஆளால் கொண்டு தூக்கி போடுறதுக்கு ஒரு லாரி மண்ணை வாங்கி தலையில ஓடுங்க. ஏய் சாரிடி, அப்படி நடக்கும்னு நினைக்கல. நான் கூட நீ அம்மா கிட்ட சொல்லிருவேன்னு பயந்துட்டே இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் டி. நிறுத்துறியா? உனக்கு வேண்டியோன்னு சொல்லாமலாம் இல்லை, அப்படி போட்டு கொடுக்குற புத்தி எனக்கு கிடையாது. உன்னை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. தயவு செஞ்சு இங்கிருந்து போறியா? இப்ப போறியா இல்லையா? மா, துணியை நேத்து நைட்டே தேய்ச்சி வைக்க சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? சாரி பாப்பா, மறந்துட்டேன். இப்ப நான் இது எப்படி போட்டு போறது? வேற ஏதாவது ட்ரெஸ் இருந்தா எடுத்து போட்டு போ. என்ன மிருதுலா, என்னோட ட்ரெஸ் போட்டுக்கோ. பரவாயில்லம்மா, இதே ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன். என்ன மிருதுலா, ஐஸ்கிரீம் வேணாம். ஹே பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர் டி, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இப்ப பிடிக்கல. ஏன் இப்ப பிடிக்கல? பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். மிருதுலா, நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? வேண்டாம். ஏய் ஹெல்ப் பண்றேன்டி. ஹெல்ப் பண்ணுமா? அப்ப தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. அதான் நீ பண்ற பெரிய ஹெல்ப். என்ன வீடே ரொம்ப அமைதியா இருக்கு. ஃபேனும் ஓடல, டிவியும் ஓடல. இவளுக்கு 2 பேரும் ஏன் இப்படி உட்காந்துருக்காளுங்க? துர்கா, இந்தா உனக்கு பிடிச்ச சிப்ஸ் பாக்கெட்டு அம்மா வாங்கியிருக்கேன். 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. மிருதுலா, அக்கா கூட சேர்ந்து சாப்பிடு. எனக்கெல்லாம் வேண்டாம், அவகிட்டயே கொடுங்க. இது ஏண்டி இப்படி போறா? நானும் பார்க்குறேன், கொஞ்ச நாள் 2 பேரும் பேசிக்கிறதே இல்லை. என்னடி பிரச்சனை உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும்? என்னம்மா உனக்கு பிரச்சனை? பேசுனா 2 பேர் பேசுறீங்க, சண்டை போடுறீங்க, கத்துறீங்கன்னு சொல்றீங்க. பேசலன்னா ஏன் பேசலன்னு கேட்குறீங்க. என்னதான் பண்ணுங்கிறீங்க? அவள் அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டான்னு வந்து நிற்பேல, அப்போ வச்சுக்கிறேன் உன்னை. உங்களுக்கு போய் சிப்ஸ் பேட் வேணும் பாரு, இதை நானே ரசத்துக்கு கிடச்சிக்கிறேன். சிப்ஸு குட்டி புஜுக் புஜுக். ஹலோ சொல்லுடா. ஏன் இப்போல்லாம் நீ சரியா பேசுறதே இல்லை? மனசே சரியில்லடா. என் தங்கச்சி என்கிட்ட பேசி 2-3 நாள் ஆச்சு தெரியுமா? எதுவும் பேச மாட்டேன்றாளா? இன்னுமா அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கா? சரி, அவ பேசலன்னா என்ன, நீ போய் பேச வேண்டியது தானே. நான் பேசினேன், அவ பேசல. பேசலையா? அப்போ அவளுக்கு பிடிச்சது எதாவது வாங்கி கொடு. நான் வாங்கி கொடுத்தேன், அவ வாங்கல. அப்போ நீ அவ கூட சண்டை போடு. சண்டை போடுவா? அவ பேசலன்னு தானே கவலைப்படுற. சண்டை போட்டா அப்படியாவது பேசுவாள்ல. ஆமா இல்ல, ஆனா திடீர்னு இப்படி போய் சண்டை போடுறது? உனக்கா சண்டை போட சொல்லி தரணும்? அவளுக்கு பிடிக்காத ஏதாவது பண்ணு. பிடிக்காததா? அவளுக்கு என்ன பிடிக்காது? சாலியில் கை வைக்காத, எனக்கு பிடிக்காது. அட ஆமா, சூப்பர். உனக்கு என்ன கொட்டணுமா? கொட்டு கொட்டு. ஏய் என்னடி சண்டை கூட போட மாட்டேங்கிற? உன் கூட சண்டை போட நான் யாரு? அன்னைக்கு அடிச்சது இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கியா? அதான் சாரி கேட்டேன்ல. நீ அடிச்சது கூட பிரச்சனை இல்லை துர்கா, மற்றவங்க முன்னாடி அடிச்ச பாரு. என்னாலும் நாளைக்கு திருப்பி அடிச்சிருக்க முடியும், ஆனால் நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி கிடையாது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன்ல. இனி நீ உன் லைஃப்பை பாரு, நான் என் லைஃப்பை பார்க்குறேன். நம்ம 2 பேரும் இனி பேச வேண்டாம். அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நடி எதா பேசினாலா இல்லையா? இல்லடா, அவ பேசுற மாதிரியே தெரியல, ரொம்ப அவாய்ட் பண்றா. அவ கிடக்குறா,
பழைய ரொட்டி. சரியான திமிரு பிடிச்சி ஓடி உன் தங்கச்சி. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா நான் குறைஞ்சா போயிடுவா. அன்னைக்கு நான் அவள் அடிச்சதுக்கே திருப்பி ஒன்று வச்சிருக்கணும், மிஸ் ஆயிட்டா. அவள் பேசினா பேசாட்டே என்ன விட்டு தள்ளு. இரு, என்ன நீ பாட்டுக்கு பேசிட்டே போற? எங்க வீட்லயே யாரும் அவளை திட்டினது இல்ல. நீ யாரு அவளை திட்டுறதுக்கு? 1000 தான் இருந்தாலும் அவ என்னோட தங்கச்சி. துர்கா, நான் விளையாட்டுக்கு சொன்னேன்டி, சீரியஸா எடுத்துக்காத. இந்த விளையாட்டு கிளட்டெல்லாம் வேண்டாம் அருண். அன்னைக்கு நான் முன்னாடி அவளை அடிச்சதே பெரிய தப்பு. இன்னைக்கு வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் ஒன்னு சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோ. என் தங்கச்சி ஒத்துக்கிட்டாதான் நம்ம லவ் கிவ் எல்லாமே. அது வரைக்கும் நம்ம பேசிக்கவே வேணாம். துர்கா துர்கா. ஹலோ ஆதி, என்னடி பண்ணிகிட்ருக்க? ஏன்டி கேட்குற? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடி. அன்னையிலேருந்து அவன் கிட்ட பேசுகிறதே இல்லை. டெய்லியும் சண்டை போட்டாவது பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அதுவும் இல்லை. ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி அவளை. இதை பற்றி அவன்கிட்ட சொன்னால் அவனும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அவன் கூடயும் சண்டை போட்டுட்டேன். இவனும் அவளான்னு யோசிக்கவே முடியல. 2 பேருமே எனக்கு ரொம்ப முக்கியம். இது யோசிச்சாலும் இப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடி. சாப்பிட முடியல, தூங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எனக்கு. விட்டா புலம்பிகிட்டே இருப்பேன் போல. நீ போய் வேலையை பாரு. நம்ம ஹாஸ்டலில் மீட் பண்ணலாம். வைக்கிறேன். துர்கா, போய் ட்ரெஸ் மாற்ற, வெளியில் போகலாம். நிஜமாவா? ஏன் இப்படி இருக்க? ஏன் உனக்கு தெரியாதா? அவனை தான் பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிக்கலையே. அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீ சம்மதிச்சா. நான் சம்மதிச்சாதான் கல்யாணம் பண்ணிப்பியா? ஆமாம். அப்போ அவனே கல்யாணம் பண்ணிக்கோ. நிஜமாவா சொல்கிற? ஆமாம். இப்படி வீட்டில் மூஞ்சி தூக்கி உட்காந்துட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அவனே கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு ஓகே தான். சூப்பர் டி. அருண் கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவான். இப்போவே கால் பண்ணுறேன். அவனுக்கு எது கூப்பிடுற? அங்கே தான் இருக்கான். அருண், அடிச்சி வா. ரொம்ப தேங்க்ஸ் டி. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். தீபாவளிக்கு 2 ட்ரெஸ் எடுத்தல, அதில் ப்ளூ கலர் நல்லா இருந்துச்சு. சரியா? ட்ரெஸ்ஸுக்காக லவ்வை சேர்த்து வச்ச ஒரே தங்கச்சி நீ தான். நீ பேசாதடா. டாவா. அருண், உன்கிட்ட ஒன்று சொல்லணும். எங்கள் அக்கா ரொம்ப கோவக்காரி. அவளே தப்பு பண்ணாலும் நீ தான் சாரி கேட்கணும். அவள் சுமாராக தான் சமைப்பா, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவள் வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டாள், அதுவும் நீ தான் செய்யணும். அவளுக்கு கடைக்கு போய் பேரம் பேசி வாங்கவே தெரியாது, அதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். அப்புறம் வண்டியெல்லாம் ஓட்டும் போது பார்த்து ஓட்டணும். மேலே கோவம்லாம் போகல, எங்கள் அக்காக்காக தான். அடித்ததுக்கு சாரி. நானும் சேர் அடிச்சதுக்கு சாரி. எல்லாம் ஓகே. நீ எப்படி இவனுக்கு ஓகே சொன்ன? டீ சரி சரி, சின்னஞ்சிருச்சுங்க. வீட்டில் நானே பேசுகிறேன். சரிங்க பெரிய மனுஷி. சரி வாங்க செல்ஃபி எடுக்கலாம்.
அருண், நானும் எங்கள் அக்காவை பெருசாக ஃபோட்டோவே எடுத்ததில்ல. ஒரு ஃபோட்டோ எடுத்தறியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.